இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். இறைவன் நம் அனைவரையும் இந்த உலகத்தில் எவ்வாறு பாதுகாக்கின்றார் என்றும் நமக்கு ஏற்படவிருக்கும் ஆபத்திலிருந்து நம்மை விடுவித்து காத்து வழிநடத்துகின்றார் என்றும் நமக்கு தேவையான எல்லா அருளையும் ஆசிரையும் நாள்தோறும் கொடுத்து கொண்டிருக்கிறார் என்றும் வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லா துன்பங்களிலிருந்தும் வேதனையிலிருந்தும் அவர் நம்மை காப்பாற்ற உடனிருந்து வழிநடத்துகின்றார் என்றும் மேலும் நாம் செய்கிற ஒவ்வொரு செயல்களிலும் அவரது உடனிருப்பை கொடுத்து செய்கின்ற செயல்களில் வெற்றி காண அவரிடத்திலே நாம் நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்மை நல்ல முறையில் வழிநடத்துவார் என்றும் இயேசு கிறிஸ்து நமக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து நம்மை மீட்டெடுக்கின்றார் என்றும் தெல்லம் தெளிவாக இன்றைய வாசகங்கள் விளக்குகிறது. இறைவா, உமது உடனிருப்பிற்காகவும் நீர் எங்களை பாதுகாத்து வழிநடத்துகின்ற கிருபைக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம், உம்மை ஆராதிக்கின்றோம். முதல் வாசகத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம். மகளே சீமோன், அகமகிழ்ந்து ஆர்ப்பரி, இதோ நான் வருகிறேன், வந்து உன் நடுவில் குடிகொள்வேன் என்கிறார் ஆண்டவர். அந்நாளில் வேற்றினத்தார் பலர் ஆண்டவரிடம் வந்து சேர்வார்கள். அவர்கள் அவருடைய மக்களாயிருப்பார்கள். அவர் உன் நடுவில் தங்கி இருப்பார் என்று கூறுகிறது. இந்த இறை வார்த்தைகள் நமக்கு உணர்த்துகின்ற மாபெரும் உண்மை என்னவென்றால், இறைவன் நம்மிடையே இருக்கிறார், நம்மை வழிநடத்த அவர் துணையாக இருக்கின்றார் என்பதை வெளிப்படுத்துகிறது. எனவே இறைவனின் உடனிருப்பை உணர்ந்து நாம் நம் செயல்களை செய்வோம், அவரோடு இணைந்து வாழ்வோம். நாம் வெற்றியின் மக்களாக, மகிழ்ச்சியின் மக்களாக, மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க இறைவன் துணை புரிவார். ஆண்டவரே எங்களை வழிநடத்தும். நற்செய்தி வாசகத்திலே இயேசு கிறிஸ்து தான் எவ்வாறு இந்த உலகத்தில் இருப்பார் என்றும் நமக்காக உயிரை தியாகம் செய்வார் என்றும் விளக்குகிறது. நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம். மானிட மகன் மக்களின் கையில் ஒப்புவிக்கப்பட இருக்கிறார் என்று இயேசு நம்மை பாவத்திலிருந்து விடுதலையாக்க நமக்காக மரிப்பார் என்பதை இந்த வார்த்தைகள் விளக்குகிறது. இயேசுவே ஆண்டவரே, உமது அன்பிற்காகவும் உமது இரக்கத்திற்காகவும் நீர் எங்களோடு இருந்து நல்ல ஆயனாக வழிநடத்துகின்ற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ், மரியே வாழ்க. ஆமென்.